ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 20 முதல் 35. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. ஆகவே அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினானின்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ்கின்றோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இதோ இன்றைய நாளிலே உள்ள வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, நேற்றைய நாளை நான் நினைவு கூர்ந்தேன். நேற்றைய நாள் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருவிழாவாக இருந்தது? மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருவிழாவாக இருந்தது. அதற்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை என்ன திருவிழா? இயேசுவின் திரு இருதய திருவிழா. எனவே நேற்றைய அன்னையினுடைய அந்த ஒரு நினைவுதான் வந்தது இன்றைய முதல் வாசகத்தை வாசித்த போது. ஏனென்று பார்க்கின்ற பொழுது, அருமையானவர்களே, அன்னை மரியாளுக்கு கடவுள் ஒரு மேலான ஒரு அதிசயமான ஒரு ஆசிரை கொடுக்கின்றார். அது இந்த உலகம் முழுவதினுடைய ஒரு நலனுக்காக. நீங்கள் பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு நல்ல முறையில் படம் வரைய தெரியும். இன்னொரு குழந்தைக்கு படம் வரவே வராது. ஆனால் நல்லா என்ன செய்யும்? பாட்டு பாடும். நல்லா என்ன செய்யும்? பாட்டு பாடும். 2 பேரும் ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் தான். ஆனால் ஒரு குழந்தைக்கு என்ன தெரிகிறது? நல்ல படம் வரைய தெரியுது. இன்னொரு குழந்தைக்கு என்ன தெரியுது? நல்ல பாட்டு. இல்லையா? நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு திறமையாக இருக்குது. அது ஏன்? ஒரு தாயினுடைய பிள்ளைகள் அதே போல் அப்பா அம்மா போலயே அதே மாதிரியே இருக்கணும் இல்லை. கடவுள் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு அதிசயத்தை
அவர் கொடுக்கின்றார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அப்படித்தான் தேவ அன்னைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார், மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். என்ன அந்த ஆசீர்வாதம்? என்ன அந்த ஆசீர்வாதம்? ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகிலே என்னது உற்பவிக்கின்ற ஆசீர்வாதம். உண்மையிலே இல்லையா? உண்மையிலே ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகிலே பிறக்கக்கூடிய மேலான ஒரு ஆசிரை கடவுள் அன்னை மரியாளுக்கு தருகின்றார். இது கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்த ஒரு பெரிய சிறப்பு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு சிறப்பான பண்பை தர்றாரு. ஒரு மனுஷனை போல இன்னொரு மனுஷன் இருக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயத்தில் இருக்கிறோம். அதே போல தான் அன்னை மரியாளுக்கு இந்த ஆசிரை கொடுக்கிறார் என்றால் மரியாளுக்கு என்று அல்ல, யாருக்காக? இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்காக, ஒரு மீட்பின் திட்டத்திற்காக, இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் ஒரு திட்டம் தீட்டுகின்றார். எனவே அதற்கான ஆசீர்வாதத்தை அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இப்பொழுதுதான் பார்க்கிறோம் அருமையானவர்களே, இதே ஆசீர்வாதம் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மேலான ஆசீர்வாதத்தை போல வேறு யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கின்றார்? ஜென்ம பாவம் இல்லாத நிலையை ஆண்டவர் கடவுள் வேறு யாருக்கு கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க, வேறு யாருக்கு கொடுத்திருக்கிறார்? இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, யாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஏனென்றால் கடவுள் அவர்களை முதலாக படைத்தார். எனவே ஜென்ம பாவம் என்பது அப்போது இல்லை. எனவே ஏவாளை எடுத்துக்கொள்வோம். ஏவாளுக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகம் அனைவருக்கும் அவளே தாய், உயிருள்ளோர் அனைவருக்கும் அவளே தாய் என்கிற மேலான ஆசீர்வாதம், ஜென்ம பாவம் இல்லாத ஆசீர்வாதம், கடவுளின் திரு கைகளால், பரிசுத்த கைகளால் உண்டாக்கப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் ஏவாளுக்கு கொடுக்கின்றார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை ஏவாள் அதை உண்மையிலே நிறைவேற்றி விட்டார்களா? இல்லை, தவறிவிட்டார்கள். இப்பொழுது பாருங்கள், இதோ இங்கே 2 தம்பிகள் இருக்காங்க. இந்த 2 தம்பிகள்கிட்டையும் இந்த விளக்கை கொடுப்போம். இந்த தம்பிகிட்டையும் கொடுக்குறேன், அந்த தம்பிகிட்டையும் கொடுக்குறேன். டே, பத்திரமா அங்கே நம்ம சவேரியர் கபில கொண்டு வைங்கடா அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பையன் அப்படியே தூக்கிட்டு போகிறான். போகும்போதே ஹாய்ன்ட்டு ஆடி என்ன செய்கிறான்? ஒத்தக்கடைன்னு போகிற வழியிலே பாதியை உடைச்சிருக்கான். இன்னொரு தம்பி என்ன செய்கிறான்? அதை எடுத்துக்கிட்டு அசையாமல் எட்டி வேற எங்கேயும் பார்க்காம பத்திரமா கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டான். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம பாராட்டுவோம்? பத்திரமாக உடையாமல் கொண்டு சென்ற 2 பேருக்கும் ஒரே ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் பத்திரமாக அந்த விளக்கை கொண்டு சேர்த்த அந்த தம்பி என்ன செய்வோம்? வெரி குட் என்று சொல்லுவோம். அப்படித்தான் அருமையானவர்களே, கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த ஜென்ம பாவம் இல்லாத ஒரு நிலை, ஒரு ஆசீர்வாதம் அங்கே ஏவாளுக்கும் கொடுக்கப்படுகிறது, இங்கே தேவ அன்னைக்கும் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஏவாள் அதை உடைத்து விடுகின்றாள். அன்னை மரியாளோ அதை என்ன செய்கின்றார்? பாதுகாக்கின்றார். கடவுள் கொடுத்ததை அப்பளுக்கன்றி நிறைவேற்றுகின்றார். அதனால தான் மாதாவை என்ன செய்கிறோம்? அந்த இருதயத்தை நினச்சி, தூய இருதயத்தை கடவுள் கொடுத்தார். வாழ்நாள் முழுவதும் அது தூய இருதயமாகவே காத்து கொண்டார் என்பதற்காக மரியாளின் மாசற்ற இருதயம் என்ற விழாவை நாம் என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். எனவே 2 நிலைகளில் திருச்சபை அன்னை மரியாளை என்ன செய்து பெருமைப்படுத்துகின்றது. தாய் தகப்பனுக்கு ஒரு குட்டி குழந்தை பிறக்குது, 2 வயசு அல்லது 3 வயசு ஆகுது. 3 வயசு தான் ஆகுதுன்னு வச்சுங்க. அந்த குழந்தை அழகா பாடுது, சூப்பரா பாடுது, வாயை திறந்தா அழகா அற்புதமா பாடுது. நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு விஜய் டிவியில் எல்லாம் அந்த சூப்பர் சிங்கர்லாம் அந்த குட்டி குழந்தைகள் எல்லாம் பாடும்போது உடனே என்ன செய்கிறோம்? சந்தோஷப்படுறோம். அந்த குட்டி குழந்தைய எடுத்து நம்ம போற்றுறோமா இல்லையா? அந்த குட்டி குழந்தையுடைய திறமையா இல்லை கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமா? சொல்லுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம்னாக்க இது அதாவது பயிற்சி வகுப்பு, நல்லா பாடல் வகுப்பு, இல்லைன்னா இசை வகுப்புக்கெல்லாம் போய் அருமையாக பாடிச்சுன்னா அது அவங்க திறமையாக இருக்கலாம்.
ஆனால் 3 வயசுலையும் 4 வயசுலையும் 5 வயசுலையும் ஒரு குழந்தை அழகா அப்படியே மேலே பாடுது, அப்படி கீழே இறக்கி பாடுது, அப்படியே அருமையாக அப்படியே பாடுதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆகா இது எப்படி பாடுது, எப்படி முடியும்? சின்ன குழந்தைகள் நீங்கள் பாருங்களேன், சில குழந்தைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அந்த குழந்தைய எவ்வளவு அழகான திறமை என்று இந்த குழந்தையை தூக்கி போற்றுவோம். எனவே இது ஒரு நிலை. கடவுள் அன்னை மரியாளுக்கு இந்த ஒரு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், ஜென்ம பாவம் இல்லாத ஆசீர்வாதம். அது கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய திருவிழம். அதை நீங்களும் நானும் கேள்வி கேட்க முடியாது. ஒரு குழந்தைக்கு கடவுள் அழமையாக 3 வயசுல பாட்டு பாட திறமையை கொடுத்துருக்காருன்னா நான் உட்காந்து சண்டை போட முடியாது. என்ன கடவுளே, 4 வயசுல அந்த பாப்பா நல்லா சூப்பராக பாடுது, நான் பூசெல்லாம் வைக்கிறேன், எனக்கு பாட்டே வர மாட்டேங்குது, உங்களுக்கு உங்கள் கூட காண்டுன்னா சண்டை போட முடியுமா? நம்மளுக்கு 15 வருஷம் பூசை வச்சோம், பாட்டு வரமாட்டேங்குது தொண்டைக்குள்ள. ஆனால் அங்கே 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அழகாக பாடுது, கோப்பட முடியும்? இல்லை, கடவுளுடைய திருவிழம், கடவுளுடைய விருப்பம். அதே போல தான் அன்னை மரியாளுக்கு கடவுள் கொடுத்தது கடவுளுடைய திருவிழம். எதற்காக? இந்த உலகம் முழுவதற்காக, மரியாளுக்காக அல்ல, உலகம் முழுவதற்காக. அன்னை மரியாள் கையில் கடவுள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, ஜென்ம பாவம் இல்லாத ஆசீர்வாதம். ஆகவே உண்மையிலேயே அந்த குழந்தையை நம்ம போற்றுவது போல, குழந்தையை நமக்கு தூக்கி என்ன செய்கிறோம், என்ன அழகா பாடுது அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதே போல தான் அன்னை மரியாளுக்கு திருச்சபை வணக்கம் செலுத்துகிறது. என்றால் எத்தனையோ கோடி மக்கள் இந்த உலகில் இருக்க கடவுள் இந்த தேவ அன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி அன்னை போற்றுகின்றோம். இது முதல் காரியம். 2வது அருமையான காரியம், அன்பு பிள்ளைகளே, இந்த பையனை சொல்லலாம் 2 விளக்குகளை கொண்டு போறாங்க. அதே போல தான் ஒரு பையன் உடைச்சிருக்கான், ஒரு பையன் அதை பத்திரமா கொண்டு போறான். நம்ம என்ன செய்வோம், பத்திரமா கொண்டு போன பையனை என்ன செய்வோம், வெரி குட் என்று சொல்லுவோம். அதே போல தான் அங்கே ஏவாளுக்கும் முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அருமையான ஆசீர்வாதம். உலக மலையை அனைத்திற்கும் அவளை தாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் அதை இழந்து விட்டாள், இழந்து நிற்கின்றாள், பாவம் செய்து விடுகின்றாள். ஆனால் அன்னை மரியாளுக்கு அந்த அருமையான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை என்ன செய்கின்றார், காத்து விட்டாள், காத்து இந்த உலகம் முழுவதற்கும் மீட்பை தந்து விட்டாள் என்று சொல்ல முடியும். எனவே அவளை எப்படி அழைக்கிறோம், 2ஆம் ஏவாள் என்று சொல்லி அன்பொழுக அழைக்கின்றோம். எனவே இந்த தாயினுடைய மகிமைக்கு இது அற்புதமான காரியமாக அமைகின்றது. அருமையானவர்களே, அதே போல இந்த உலகிலே பாருங்கள், ஆண்டவர் இயேசு அதிகமாய் அன்பு செய்த இதயம் யாருடைய இதயமாக இருக்க முடியும்? ஆண்டவர் இயேசு மிக மிக அதிகமாய் நேசித்த இதயம் யாருடைய இதயமாக இருக்க முடியும்? அன்னை மரியாளுடைய இதயமாக இருக்க முடியும். எனவே ஏனென்றால் என் அன்பு பிள்ளைகளே, உண்மையிலேயே இந்த உலகத்திற்கு மீட்பு கொண்டு வரணும்னு ஆண்டவர் இயேசுவை தந்தையாம் கடவுள் அனுப்பியிருக்கிறார். இப்போ நான் ஒரு அருமையான ஒரு பணிக்காக வர்றேன். இப்போ ஆலய பணி நான் செய்து கொண்டுகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே ஆலய பணி அப்படியே போயிட்டு இருக்குது. அப்படி கஷ்டமாக இருக்குது. கஷ்டமான நேரத்தில் திடீரென்று ஒரு ஆள் வராரு. வந்துட்டு அவர், ஃபாதர் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கண்டிப்பாக ஒரு உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி திடீரென்று ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் மறப்பனா அந்த மனுஷனை? சொல்லுங்களேன், நீங்கள் தான் மறப்பீங்களா? சொல்லுங்க. திடீர்னு போனவரை ஒரு 20 லட்சம் கொடுத்துட்டு மறப்பீங்களா? மறக்க மாட்டான். அதே போல தான் அப்படி கட்டிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னாப்பில் உங்களில் ஒருத்தர் திடீர்னாப்பில் ஒரு 10 லட்சத்தை கொண்டு வந்து திடீர்னாப்பில் காணிக்கையில் கொடுத்துறீங்க. அதை நம்முடைய ஆலயத்துக்காக நான் மறப்பனா? சொல்லுங்க, யோசித்து பாருங்களேன். சிரிக்க வேண்டாம், யோசித்து பாருங்க. மறப்பமா? நம்ம ஊரில் யாரும் திடீர்னாப்பில் ஒரு குடும்பம் வந்து 10 லட்சம் கொண்டு இன்னைக்கு கொடுக்குது, எப்படி இருக்கும்? மறப்போமா? ஏனென்றால் ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது யாராவது ஒரு மனிதர் திடீரென்று உதவிட்டார்கள் என்றால் அவர்களை மறக்க முடியாது. அதே போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையுடைய திருவுளத்தினற்று இந்த உலகத்தில் பிறக்கணும், இந்த உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாவற்றையும் மீட்க வேண்டும். அதான் அருமையான ஒரு தெய்வ திட்டம். அந்த திட்டத்திற்கு பாருங்க, மிக அற்புதமாக உதவியவள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் 9 மாதம் இயேசுவை சுமந்து பெற்றெடுத்தார். இயேசுவுக்கு என்னை இந்த உலகத்திலே பெற்றெடுத்த என்னுடைய தாய், என் தந்தை கொடுத்த அந்த மீட்பு திட்டத்திற்கு மிக மிக உதவியாக இருந்தவர் இந்த தாய் என்று சொல்லி மிக மிக அதிகமாய் நேசித்தார். உண்மையிலே இயேசு மிக அதிகமாக நேசித்த அருமையான அன்னை மரியாள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதயம் எது என்றால் அன்னை மரியாளுடைய இதயம். எனவே இயேசு நேசித்த இதயம் அன்னை மரியாளுடைய இதயம். அதே போல இயேசுவை அதிகமாய் நேசித்த இதயம் எது?
இயேசுவை மிக மிக அதிகமாய் நேசித்த இதயம் அன்னை மரியாளுடைய இருதயம். ஏனென்றால் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்தில் வேற யாருக்கும் தெரியாது. அதான் உலக மீட்பண்டு. ஆனால் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு தெரியும், சூசைக்கு தெரியும். எனவே உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க? ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. கையில் வைக்கும்போது நேசிக்கிறாங்க, அங்கே குட்டி குட்டியாக விளையாடும் போது நேசிக்கிறாங்க. இவர் தான் உலகத்தின் மீட்பர், கடவுளுடைய திருமகன். ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து பார்த்து அழகான வார்த்தை வரும். அன்னை மரியாவோ இவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் வைத்து சிந்தித்து கொண்டே இருந்தாள். எனவே இயேசுவை மிக மிக அதிகமாய் நேசித்த இதயம் எது? அன்னை மரியாளுடைய இருதயம். எனவே தான் திருச்சபை இந்த இருதயத்தை தனியாகவே மகிமை செய்கிறது. எனவே தான் மரியாளின் மாசற்ற இருதயம் என்று சொல்லி நேற்றைய நாள், அதாவது ஆண்டவர் இயேசுடைய திரு இருதய விழாவுக்கு அடுத்தது திரு இருதய விழா வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு அடுத்து வருகின்ற சனியே என்ன செய்கிறோம்? நாம் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்காக ஒப்பு கொடுக்கிறோம். எனவே இயேசுவை அதிகமாக நேசித்த இந்த மாசற்ற இருதயத்தை ஆண்டவர் போற்றி புகழ்கின்றார். இன்னைக்கு நீங்க பாருங்களேன், இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள்? நீங்க பாருங்க, இதோ என்னை பெற்று எடுத்ததுனால் நீங்க எல்லாரும் சொல்றீங்க, இதோ என் உன்னுடைய தாயும் சகோதரர்களும் அங்க நிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. என்னை பெற்றெடுத்ததுனால் அல்ல, என்னை பெற்றெடுத்ததுனால் அல்ல, மாறாக தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றியதால், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி தன்னையை தாழ்ச்சியாக ஒப்பு கொடுத்தார். எனவே தான் என் தந்தையாம் கடவுள் இந்த அன்னையை என்னுடைய அன்னையாக தேர்வு செய்தார். எனவே நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று அன்னை மரியாள் வழியாக ஒரு மேலான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். நீங்க பாருங்க, ஒரு அம்மா தம் பிள்ளைக்காக ஜெபிக்கின்ற பொழுது இதை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையா என்று சொல்வார். அப்ப அந்த அம்மாவை நாய் ஏசிட்டாரு? இல்லை, மாறாக அருமையான ஒரு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. அதுக்கப்புறம் சொன்னார், அம்மாவுடைய நம்பிக்கை பெறுது, இத்தகைய விசுவாசத்தை நான் வேற யார்ட்டையும் நான் பார்க்கல என்று சொல்லி அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை தூக்கி நிறுத்துறாரு. அதற்காகத்தான் அந்த வார்த்தையை சொல்லி அந்த தாயினுடைய விசுவாசத்தை உயர்த்தி காண்பிக்கிறார். அதே போல தான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாரா? இல்லை, மாறாக தன்னுடைய தாயை எப்படி என்னுடைய தாயாக மாறினார் என்றால் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிதான் என்னுடைய தாயாக மாறினார். இதே ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டுப்பா, நீங்களே எங்க அம்மாவை போல நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி தாயாம் திருச்சபை அன்னை மரியாளை மாதிரியாக காட்டுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ அன்னையை மாதிரியாக முன்மாதிரியாக நமக்கு காட்டியிருக்கின்றார். இதோ இந்த இடத்திலே தாயை மறந்து விட்டார்கள் என்றால் எங்க கல்வாரியில ஆண்டவர் நினைச்சிருக்க மாட்டாரு. இங்கே மறக்கவில்லை, கல்வாரியிலும் அங்கே நினைக்கிறார். இதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய தாயை யோவானுடைய தாய் வழியாக, ஏன்னா ஒரே ஒரு சீடன் தான், எல்லா சீடராக இருந்தால் எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுத்துருப்பாரு. எல்லாரும் துண்டக்கான துணிகான்னு ஓடிட்டான். அதனால யாரெல்லாம் கடைசி வரை ஆண்டோடைய பிள்ளையாக இருப்பாங்களோ அத்தனை பேருக்கும் தாயாக தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கிறார். இயேசுவே என்று சொல்லி, இயேசுனுடைய பாதையிலே, கல்வாரி பாதையிலே இயேசுவே என்று சொல்லி யாரெல்லாம் நீங்க பின்பற்றி வர்றீங்களோ, இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்னை மரியாள் தாயாக இருக்கின்றார். எனவே அருமையான என் அன்பு பிள்ளைகளே, இந்த முதல் வாசகத்திலே மேலான ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து நின்றார்கள் ஆதி பெற்றோர்கள். அந்த இழந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெறுவதற்காக மிகச்சிறந்த ஒரு கருவியாக வந்து நின்றவள்தான் தேவ அன்னை, நம்முடைய அன்னை மரியாள். இழந்துவிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தவரை ஒருபோதும் நாம் மறக்கலாமா? மறக்கக்கூடாது. எனவே தான் திருச்சபை தேவ அன்னைக்கு இவ்வளவு மகிமை செலுத்துகின்றது. அருமையானவர்களே, மற்ற சகோதர சகோதரிகள்லாம் வேடிக்கையாக சொல்லுவார்கள், பாருங்கள், இதோ எங்க தாயும் சகோதர சகோதரிகள், அப்போ இயேசுவுக்கு இன்னும் சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ உண்மையிலேயே கல்வாரியிலே வேறு சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் எங்கே? அன்னை மரியாள் ஒத்தையில தானே இருந்தாங்க. கூட அன்னை மரியாளை யாரு பார்த்துக்கிட்டாங்க? யோவான் தான் பார்த்துக்கிட்டாரே தவிர வேற அவங்க சகோதரர் எங்க போனாங்க? அதை குறித்து ஒன்றும் இல்லை. சகோதரர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம சித்தப்பா பையனை எப்படி சொல்லுவோம்? அண்ணே தம்பிம்போம். பெரியப்பா பையனை அண்ணன் தம்பின்னு சொல்லுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? கசின் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் சொல்கிறேன், நான் ஐ மெட் மை கசின் பிரதர் அப்படின்னு சொல்லிக்கொண்ட பொழுது நான் என்னுடைய தமிழில் நீங்கள் எழுதுறீங்க, எப்படி எழுதுவீங்க?
சித்தப்பா பையன் எழுதுவியடா, இல்லை பெரியப்பா பையன் எழுதுவியடா, இல்லை மாமா பையன் எழுதுவியடா. ஏன்னா மாமா பையனுக்கும் அதான் வரும். சரியா? நான் எங்கள் சித்தப்பா பையனை சந்திச்சுட்டு இங்கிலீஷில் எழுதுகிறேன், ஐ மெட் மை கசின் பிரதர், என் சித்தப்பா பையனை பார்த்தேன்னு. நீங்கள் அதை அப்படியே தமிழில் சொல்கிறீங்க, கசின் பிரதர். உடனே அங்கே சொல்கிறீங்க தமிழில், ஃபாதர் அவங்க பெரியப்பா பையனை பார்த்தாராம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொன்னால் சரிதான், ஆனால் அது என்னது தப்பு. அதே போல் நான் எங்கே சொல்கிறேன், என் சித்தப்பா பையனை பார்த்தேன், ஐ மெட் மை கசின் பிரதர் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய் ஃபாதர் அவங்க மாமா பையனை பார்த்தாராம் அப்படின்னாக்க நீங்கள் சொன்னால் சரிதான், ஆனால் அது தப்பு இல்லையா? அதே போல தான் இங்கே அருமையானவர்களே, அந்த மொழியிலே எழுதப்பட்ட விவிலியம் எழுதப்பட்ட மொழியிலே அந்த சித்தப்பா பெரியப்பா சகோதரர்கள் எல்லாத்துக்கும் சகோதரர்கள் ஒரே வார்த்தையை தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. என் அன்பு பிள்ளைகளே, எனவே ஆண்டவருக்கு சகோதரர்கள் என்று எதுவுமே யாருமே இல்லை விவிலியத்திலே. அதன் பிறகு ஆண்டவர் இறந்த பிறகு நீங்கள் பாருங்க, சகோதர எந்த ஒரு துளியும் அப்பதான் எழுதப்பட்டது. ஆண்டவர் இறந்த பிறகுதான் அங்கே எழுதப்பட்டது. அப்ப அந்த சமயத்தில் கூடி இருக்கும் போது ஆண்டவருடைய சகோதரர் என்று சொல்லி யாரும் இல்லை. ஒரே இடத்துல அங்கே திருத்தூதர் பணிகளில் வரோம் பாருங்க, அங்கே ஆண்டவருடைய சகோதரராகி யாக்கோபை தவிர திருத்தூதர்கள் வேறு எவரையும் நான் சந்திக்கவில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுவதாக வரும். ஆண்டவருடைய சகோதரராகி யாக்கோபை தவிர திருத்தூதர்கள் வேறு எவரையும் நான் சந்திக்கவில்லை என்று சொல்லி வரும். அப்போ ஆண்டவருடைய சகோதரனுடைய பேர் என்ன இருக்கு, யாக்கோபு. அவர் யார், திருத்தூதர் போட்டிருக்குது. ஆனால் இங்கே திருத்தூதர் 12 பேர்ல யாரெல்லாம் இருக்கு, ஒன்று அல்பேயுவின் மகன் யாக்கோபு, இன்னொன்று செபதேயுவின் மகன் யாக்கோபு. அப்போ அந்த திருத்தூதர் ஆண்டவருடைய சகோதரர் என்று சொல்லப்படுகிறவர் யார், இந்த 2 பேர் தான். அப்போ என்ன அப்படின்னாக்க அவரோட கூட பிறந்த சகோதரர் அல்ல. ஏன்னா அவங்க அப்பா பேர் 2 இருக்குது. அது ஒரு யாக்கோபு அப்பா பேர் அல்பேயு, இன்னொருடைய யாக்கோபுடைய அப்பா பேர் செபதேயு. எனவே அது அங்கே யோசேப்பினுடைய பையன் என்று சொல்லி யாருமே அங்கே இல்லை என் அன்பு பிள்ளைகளே. எனவே தேவ அன்னை என்பது உண்மையிலே இறைவன் கொடுத்த மாபெரும் கொடை இந்த உலகத்திற்கு. எனவே அந்த கொடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா என்று சொல்லுங்கள், 1000 முறை சொல்லுங்கள். 1000 முறை சொன்னாலும் இயேசுவை விட அதிகமாக நாம் யாரும் ஒருவதும் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் இயேசு எத்தனையோ முறை அம்மா 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 என்று சொல்லி அம்மாவை அன்பொழுக அழைத்திருப்பார். எனவே எப்பொழுதெல்லாம் நீங்கள் அம்மாவை அம்மா என்று சொல்லுகிறீர்களோ, இயேசு எப்படி அம்மா என்று அழைத்தார்களோ அதே வார்த்தையை நீங்களும் சொல்லுகிறீர்கள். உங்கள் உதடுகள் புனிதமாகும். எனவே கோடி முறை அம்மா என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனை வழியாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.